ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு அருமையான வில்லேஜ் லைஃப் தான். அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் லாஸ்ட் ஒரு சண்டே. அந்த விலாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது அம்மா வீட்டில் இருக்கிற ராமு, இதோட பேர். இது வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாகிரும். இது கை கொடு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நல்லா கை கொடுக்கும். இவங்கள ரெண்டு பேர்த்தையும் பார்த்த உடனேயுமே நல்லா அதுக்கு ஒரே குஷி ஆயிரும். எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிடுங்க. சாப்பாடு ரெடியாக இருந்தது. நாங்கள் போயிருந்தது சண்டே அப்படிங்கிறதுனால நிறையா ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே நல்லா சாப்பிட்டோம். என்னென்ன ஐட்டம் அப்படின்னா குடல் வறுவல், குடல் குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை, அப்புறம் அது இல்லாமல் குடல் குழம்பும் செஞ்சுருந்தாங்க. இட்லி எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நான் இட்லியை விட சாப்பாடு விரும்புவேன்னு அம்மா சாப்பாடும் வச்சுருந்தாங்க. நல்லா வயிறு நம்ப போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அதுவும் இலையில சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். நான் இலையில சாப்பிட்லங்க. நான் பிளேட்டில் தான் சாப்பிட்டேன். என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். முட்டை, குடல் வறுவல், சிக்கன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. சண்டே இல்லையா, சண்டேனாவே கண்டிப்பாக நான்வெஜ் வேணும் நம்மளுக்கு. அதுலேயும் கொஞ்சமாவது குழம்பாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கும்போது நல்ல வயிறு நிறையவே சாப்பிட முடிஞ்சது. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தறி இருக்குது. அந்த தறியில் இருக்கிற பீஸ் எல்லாம் தான் கொண்டு போகிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்தியூர்லேருந்து எடுக்கிறாங்க. தறிக்கு தேவையான நூல், பாவு எல்லாம். இங்கே வந்தாவே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூண்டில் மீன் பிடிக்கிற வேலை தாங்க. கிணத்துல அதுக்கு மண்புழு அவங்களே பறிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மீனாக பிடிச்சிட்டாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மீனாட்டம் கொஞ்ச நேரத்துலேயே பிடிச்சிட்டாரு தம்பி. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பசு மாடு, ஒரு சின்ன ஒரு கன்றுக்குட்டி, அப்புறம் இந்த நாய், பூனை, இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதனால் குழந்தைங்க 2 பேரும் அங்கே போனாவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது பாருங்களேன், இந்த கன்றுக்குட்டி ரொம்ப பாவமாக படுத்துருக்குதா. இவங்க போய் அந்த கீழே கிடக்கிற வக்கிப்புல்லாம் கொடுத்தோன்னே அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அம்மா நல்ல வக்கிப்புல் போட்டாவே சாப்பிடாதான், எல்லாம் போட்டு மிதித்து வைக்குமா. ஆனால் இவங்க போய் அந்த கீழே கிடக்கிற வக்கிப்புல் எடுத்து கொடுத்தோன்னே அது அப்படி சாப்பிட்டுச்சுங்க. இந்த நாய் பாருங்களேன் எப்படி குசியாக விளையாண்டுட்ருக்குன்னு. அங்கே போனால் இவங்களுக்கு அந்த டைம் போகிறதே இந்த நாய், பூனை, மாடு, எருமை இது கூட தான். இந்த ராமு பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே முறுக்கு, பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுவார். இந்த செடி பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் செடி. இப்போ தான் சின்னதாக காய் வைக்க ஆரம்பிக்கிறது. நிறைய பூ வச்சுருக்கு. இது ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு இப்போ எல்லா பக்கமுமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. செடி வகையெல்லாம் நம்ம சைட்லேயே வருதுங்க. காய் நிறையா விற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழை, அப்புறம் வாழையெல்லாம் நிறைய வெரைட்டியில் இருக்குங்க அம்மா தோட்டத்தில். அதில் பச்சை வாழைப்பழம், எனக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை வாழைப்பழம், அதுவும் இருக்குது. அப்புறம் மகோக்கனி, வாழை, தென்னை இதெல்லாம் அந்த ஒரு வயல்லே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா கோழி நிறையா இருக்குது, அதுக்கும் நிழல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இந்த செடி பார்த்திங்கன்னா கழிவு நீரை சுத்திகரிக்குமா. இதுக்கு பேர் என்னன்னு தெரில, பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மகோக்கனி வச்சு ஒரு 1 இயர் ஆச்சுங்க, நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை செடி, அதாவது அவரைக்காயெல்லாம் நம்ம மருந்து அடிக்காமல் கடையில் வாங்குறது எல்லாமே மருந்து தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம செடியில் அதை பறித்து சாப்பிட்டோம்னாவே அது டேஸ்ட்டே வேறங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியும் வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழியெல்லாம் வெயிலுக்கு எல்லாம் அப்படியே படுத்துட்டு இருந்தது. கூண்டுலேருந்து எல்லாம் வெளியில் தீனி எடுக்கிறதுக்கு போயிட்டு இருந்தது.
இது டக்குன்னு பார்த்தா வெத்தலை செடி மாதிரியே இருக்குங்க. ஆனால் இது வெத்தலை செடி கிடையாது. இது வந்து ஒரு வகையான ஒரு கிழங்கு செடி. இது வந்து சட்டிவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் காட்டுறேங்க. இந்த வக்கைப்புல் பாருங்களேன், அந்த கூட்டி இருக்கிறதெல்லாம் போட்டாங்க. அது எவ்வளோ சூப்பராக சாப்பிட்டுட்ருக்காருன்னு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சட்டிவள்ளி கிழங்கு, அது இதுதான் அந்த கொடி. பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்த்தா வெத்தலை மாதிரியே தான் இருக்கும். இது வந்து கீழே வேரில் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக சட்டி மாதிரி பெரிய கிழங்கா இருக்கும். மேலே இருக்கிற கொடியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்கா இருக்கும். இந்த கிழங்க வந்து சுட்டும் சாப்பிட்லாம், இல்லை வேக வச்சும் சாப்பிட்லாங்க. இது பாருங்கள், இந்த முருங்கை மரத்தை மேலெல்லாம் நிறைய அந்த கொடி படர்ந்துருக்கு. அப்புறம் அம்மா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நெல் போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து கரும்பு போட்டிருந்தாங்க. அதை ஓட்டிக்கிட்டு அதுக்கு வந்து தக்கப்பூண்டு விதைச்சிருக்காங்க. அதையும் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த நெல் வந்து இன்னும் 1 மாதத்தில் வந்து நல்லா காஞ்சிரும். அப்போ தான் வந்து அறுவடைக்கு தயாராகும். இதுதாங்க அந்த தக்கப்பூண்டுன்னு சொல்கிறது. அதாவது நம்ம குப்பை போடாமல் உரத்துக்காக வந்து இதை விதைக்கிறது. இதை விதைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டி விட்டோம்னா அது நல்லா எருவாயிரும். இந்த முருங்கை இலை, முருங்கை பூலாம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. இந்த சட்டிவள்ளி கிழங்கு பாருங்களேன், இந்த பக்கம் முருங்கை மரத்தில் ஒரு கொடி இருக்குது. அதில் பாருங்கள் கொத்து கொத்தாக கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கை பார்த்தோன்னே ஒரு பையில் பறித்து நப்பியாச்சு. அது வேக வைக்கிறோமோ இல்லையோ, அதை பார்த்த உடனே பறித்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ, செவ்வந்தியில் வந்து இந்த கலரில் வந்து இப்போ செடி வச்சுருக்காங்க. அதுக்கு சொட்டு நீர் போட்டு விட்டுருக்காங்க. அதுவும் நல்லா வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சண்டை சேவல். இது வந்து கட்டியே வச்சுருக்கும் போது தான் அதுக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்குமா. அதனால் இதை வந்து எப்போவுமே கட்டி வச்சு அதுக்கு தண்ணியிலலாம் போட்டு அது பராமரிப்பு பண்ணால் தான் அது சண்டைக்கு வந்து தயாராகுங்களாம். கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் அப்படியே வெயிலுக்கு வந்து அந்த நிழலில் வந்து படுத்துருச்சு. இப்போ ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. அம்மா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டாவே அங்கே போனோன்னு, பாட்டி வீட்டுக்கு போனோன்னே இவங்க 2 பேரும் செல்லம் அதிகமாயிரும். அப்போ வந்து பிஸ்கெட்டு தான், எவ்வளோ பிஸ்கெட் வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. நம்ம என்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா 2 பிஸ்கெட்னால் 2 தான் தருவேன். ஆனால் அங்கே போனாங்கன்னா வந்து செல்லம் கொஞ்சிட்டு நிறைய பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ருவாங்க. இது பாருங்கள், களிமண்ணில் ஈஸ்வரன், அதாவது சிவன் சிலை வந்து 2 பேருமே செஞ்சாங்க. இது வந்து பாப்பா செஞ்சது. சரி, அடுத்தது எதுக்கு போகிறோம் அப்படின்னா இளநீ பறிக்க தான். டீயெல்லாம் குடித்து முடித்து ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா இளநீ பறிக்க போயிட்டுருக்காங்க அப்பா. அதுக்கு மரம் வந்து கீழேயே வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த கொக்கிலே வந்து பறிச்சிருவாங்க. இது ஓரளவுக்கு நல்ல பெரிய இளநியாக இருந்ததுங்க. தண்ணி வந்து குடிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது இருக்கும் ஒரு இளநியில். அது போடவே அதை எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆர்வங்க. அதை தூக்கவே முடியாது ஒரு இளநியை. ஆனால் அது தூக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் தூக்கி வச்சு தலை மேலே ஒன்று, அதை மறுபடியும் கீழே போட்டு மேலே போட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மாமாவும் அத்தையும் வந்திருந்தாங்க. அத்தைனா அப்பா கூட பிறந்த அக்கா. மாமா தான் வந்து இளநீ வெட்டி கொடுத்தாரு. அவர் வெட்ட ஒருத்தராக குடிச்சிட்டு கொடுத்தா, அப்புறம் இளநீ வெட்டிட்டு அந்த தேங்காயும் வந்து எடுத்து கொடுத்தாங்க.
அந்த இளநீல இருக்கிற தேங்காய் அப்படியே நொங்கு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், முட்டி முட்டி குடிக்கிறத, முட்டி முட்டி குடிக்கிறியான்னு சொன்னோன்னே அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் அம்மா தோட்டத்தில் புடலங்காயும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆளுக்கு வந்து வாய் அகலமாக வெட்டிட்டாங்க, அதனால் வச்சு குடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் சரி ஒரு சொம்பில் ஊற்றி தரேன்னா வேண்டாம், இப்படியே குடித்தாதான் டேஸ்ட்டாக இருக்குமா. அவங்க தாத்தா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து தப்பிச்சு பிழைச்ச ஒரு தக்காளி செடி, இதுலேயும் ஒரு 10 காய் வச்சுருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அம்மா வீட்டில் இருக்கிற பவர் லூம்ஸ் தான், அதாவது தறி தான். இதில் வந்து ஒரு வெரைட்டி வேஷ்டி தான் ஓடிட்டுருக்குது. இதெல்லாம் அதுக்கு தேவையான தார், எல்லாமே ஒயிட் கலர் தான். இந்த நாடாவில் தான் அந்த தார் போட்டு வந்து தறி ஓடும். நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருப்பீங்க, அதுக்காக தான் இதை எடுத்தேன். இது வந்து அந்த தார் போடுற மிஷினு. இங்கே பாருங்கள், இவருக்கு வந்து தூண்டில் மீன் பிடிக்கிற வேலையே தான். அது போட்ட உடனே எல்லா மீனும், அந்த ஜிலேபி மீனெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கிடச்சிருச்சு. சரி, எல்லாம் ஒரு வகையாக என்ஜாய் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.